ஆண்டாள் 11ஆம் பாட்டிலே காண்பித்துக் கொடுக்கும் அறிவுரையானது கற்கும் கல்வியே காக்கும் என்பது. இந்த பாட்டில் எழுப்பப்படும் தோழி செல்வப் பெண்டாட்டி என்றவள். இவள் வீட்டிலே நல்ல செல்வச் செழிப்பாம். காரணம், இங்கே இருக்கும் கோபர்கள் தாங்கள் செய்யும் தொழிலை நன்று கற்றிருக்கிறார்கள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து என்று சொல்லுகிறாள் ஆண்டாள். மாட்டை கறக்கும் தொழிலிலே இவர்களுக்கு திரள் அதிகம், பாகுபலம் அதிகம். ஏன் இப்படி வளர்த்தார்கள் என்று கேட்டால், செற்றார் திரளழிய சென்று செருச் செய்வதற்காக. ஒரு கால் கண்ணனுக்கு எதிரிகள் வந்து சேர்ந்தால் அவர்களுடன் போரிடவே இந்த பாகுபலத்தை வளர்த்தார்களாம் இவர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை பகவத் கைங்கரிய நோக்குடனே செய்ய வேண்டும். இதுவே கர்மயோகமாகும். மதர்த்தமபி கர்மாணி குர்வம் சித்தின் மவாப்ஸ்யசி என்று கண்ணபிரானும் கூறுகிறான். கல்வியை கற்று அவனுக்கே கைங்கரியம் செய்தால் அதுவே நம்மை காக்கும் என்பது ஆண்டாளின் அறிவுரை.